இந்தியா நியூசிலாந்து 3 மேட்ச் T20 சீரிஸ் நாளையில இருந்து தொடங்குது. இந்த சீரிஸ்ல இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுவரையிலும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இந்தியா நியூசிலாந்து 3 மேட்ச் T20 சீரிஸோட முதல் மேட்ச் நாளை மதியம் 12:30 மணிக்கு வெல்லிங்டன்ல நடக்க இருக்குது. முதல் 3 ஒன் டே மேட்சஸ்க்கு அப்புறமா கேப்டன் விராட் கோலிக்கு ரெஸ்ட் கொடுத்ததுனால இந்த சீரியஸ்க்கும் இந்தியன் டீமுக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டன். ரோஹித் சர்மா சர்வதேச T20 போட்டிகளில் அதிக ரன்கள் சேர்த்த வரிசையில் 2237 ரன்களோட 3வது இடத்தில் இருக்கிறாரு. 2272 ரன்களோட நியூசிலாந்து ஓபனர் மார்டின் கப்டில் முதலிடத்தில் இருக்கிறாரு. 2245 ரன்களோட பாகிஸ்தான் பிளேயர் சோயப் மாலிக் 2வது இடத்தில் இருக்கிறாரு. ரோஹித் சர்மாவை விட 35 ரன்கள் அதிகம் சேர்த்து இருக்கிற கப்டில் இந்த சீரீஸ்ல காயம் காரணமா விலகி இருக்கிறாரு. அதனால இந்த வரிசையில ரோஹித் சர்மா முதலிடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை இந்த சீரீஸ்லயே அடைவாருங்கிறதையும் எதிர்பார்க்கலாம். ரோஹித் சர்மா இன்டர்நேஷனல் T20 மேட்சஸ்ல இதுவரைக்கும் 98 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்கிறாரு. அதிக சிக்ஸர்ஸ் அடிச்ச வரிசையிலையும் 3வது இடம் ரோஹித் சர்மாவுக்கு தான். விண்டீஸ் நியூசிலாந்து டீம்ஸோட அதிரடி ஓபனர் கிறிஸ்கேல், மார்டின் கப்டில் 2 பேரும் 103 சிக்ஸஸோட முதல் 2 இடங்கள்ல இருக்கிறாங்க. ரோஹித் சர்மா இந்த சீரீஸ்ல இன்னும் 6 சிக்ஸ் அடிக்கும் போது இந்த வரிசையிலையும் முதல் இடத்தை பிடிக்கலாம். இந்தியன் டீம் இதுவரையிலும் நியூசிலாந்து கிரவுண்ட்ல ஒரு சிங்கிள் மேட்ச் கூட வின் பண்ணது இல்ல. ரோஹித் சர்மா கேப்டன்சில இந்தியன் டீம் முதல் T20 வெற்றியை எட்டி பிடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நியூசிலாந்துக்கு எதிரான T20 சீரீஸ்க்கான இந்தியன் டீம் ஸ்குவாட்ல ஹார்திக் பாண்டியா, குர்னால் பாண்டியா 2 பேரும் செலக்ட் ஆகி இருக்கிறாங்க. ஒருவேளை இவங்க 2 பேருக்கும் பிளேயிங் 11ல ஒன்னா விளையாட வாய்ப்பு கிடைச்சு ஒன்னா விளையாடுற பட்சத்துல இந்தியன் டீமுக்காக ஒரே மேட்ச்ல ஒன்னா விளையாடுற சகோதரர்கள் அப்படிங்கிற வரிசையில 2வது இடத்தை பிடிக்கலாம். ஏற்கனவே இர்ஃபான் பதான், யூசுப் பதான் 2 பேரும் இந்தியன் டீமுக்காக ஒரே மேட்ச்ல விளையாடி இருக்கிறாங்க. இந்திய அணிக்காக சர்வதேச T20 போட்டிகள்ல அதிக விக்கெட் வீழ்த்தின வரிசையில 52 விக்கெட் வீழ்த்தி ரவி அஸ்வின் முதல் இடத்தில் இருக்கிறாரு. இந்த சீரீஸ்ல ரெஸ்ட்ல இருக்கிற ஜஸ்பிரீத் பும்ரா 48 விக்கெட் வீழ்த்தி 2வது இடத்தில் இருக்கிறாரு. யங் ரிஸ்ட் ஸ்பின்னர் யுஸ்வேந்தர் சஹல் 44 விக்கெட் வீழ்த்தி 3வது இடத்தில் இருக்கிறாரு. இந்த சீரீஸ்ல சஹல் இன்னும் 9 விக்கெட் வீழ்த்துற பட்சத்துல சர்வதேச T20 போட்டிகள்ல அதிக விக்கெட் வீழ்த்தின இந்திய பவுலர் ஆகலாம். அது மட்டும் இல்ல 6 விக்கெட் எடுத்தா அதிவேகமா 50 விக்கெட் வீழ்த்தின இந்தியன் பவுலர் ஆகலாம். சர்வதேச அளவுல இந்த வரிசையில 2வது இடத்தையும் பிடிக்கலாம். இந்த சீரீஸ்ல இந்தியன் டீம் வின் பண்ணுவாங்களா, எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த அச்சீவ்மெண்ட் எல்லாம் எட்டி பிடிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.